முருகர் மேலதான் வந்து பற்று ரொம்ப அதிகம். இப்ப கூட இந்த முருகருக்கு வந்து 48 நாள் வந்து விரதம் இருந்தேன். எனக்கு இங்க வரணும்லாம் ஐடியா இல்ல. நான் முருகர் தான் நினைச்சு வந்தேன். ஃபர்ஸ்ட் பழனி போயிட்டு அதுக்கப்புறம் இங்க வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் எதிர்பார்க்கவே இல்லை. போனோடனே அந்த ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த பூவோட ஸ்மெல்லு, அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி பிளசண்டா ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. நீங்க கனகப்பட்டி ஐயா வந்து உங்க வீட்டுல ஒருத்தரா நினைச்சு நீங்க பண்ணும் போது வீட்டுல ஒருத்தர் வந்து நமக்கு தீங்கு நினைக்க மாட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்க நினைச்சு வேண்டுங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். இங்க கல்லு கட்டி தட்டி விட்டு மறுபடியும் அது கல்லு கட்டும் போது நம்மளுக்கு வந்து நம்ம வேண்டதான் நடக்கும் அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு. ஆனா சொன்னபடி எனக்கு வந்து நான் வேண்டது எல்லாமே வந்து நடந்துச்சு. எல்லா எக்ஸாமும் நல்லா மார்க் எடுத்து ஃபுல் மார்க் எடுத்திருக்கேன். எனக்கு இங்க வந்ததுனால மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. கனவுல நான் 3 மணிக்கு தான் விளக்கேற்றுவேன். அந்த நேரத்தில் ஐயா வந்து ஏந்துருமா அப்படின்னு நான் அப்படியே உடனே அந்த 3 மணி 1 நிமிஷம் கூட தவறாது. அந்த 3 மணிலேருந்து விளக்கேற்றுறது 1 நிமிஷம் கூட ஐயா கிட்ட ரொம்ப டெய்லியும் வேண்டுவேன். அந்த 3 மணிக்கு ஏந்து விளக்கேற்றிட்டு என் பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்குன்னு வேண்டுவேன். எனக்கு அதான் அவருக்கு நான் கொடுக்குற நன்றியும், நான் சொல்கிற நன்றியும், அவர் எனக்கு கொடுக்குற தெய்வமும். பிள்ளை ரொம்ப தைக்கிற கல்யாணமே முடியல. எப்போ எந்த பொண்ணை பார்த்து கொடுப்பாரு, என்ன செய்வார் நடந்தது. அவர் போட்டா வச்சு நீ தான் பொண்ணு பார்த்து முடிக்கணும், எனக்கு தெரியாதுன்னு சொல்லிங்க. நான் தான் சித்திரை, நான் தான் கணக்கு ஐயா, நான் தான் எல்லாம் சொல்லுவார். அப்பா இதுமாதிரி செய்யாதப்பா, ஆசை இல்லை, கண்ணு இல்லை, ரொம்ப கெஞ்சுவேன் நான். எப்படியும் 27ஆம் தேதி இதுமாரி ஏதோ எந்த ரூபத்தில் வந்தாலும் எனக்கு தெரியாது. அதுலேருந்து இது வரைக்கும் பிடிக்காத கிடையாது. ஏன்னா அந்த அற்புதத்தை அந்த நேரத்துக்கு அந்த இன்னொரு ஃப்ளைட்டை புக் பண்ணி வர வச்சதுக்கு நாங்கள் அனைத்து பேரும், அவங்க ஆயா முதல்கூட அனைத்து பேரும் அந்த அற்புதத்தை நிகழ்த்தினது கனகப்பட்டி சாமி ஐயா மட்டும்தான். அந்த நைட்டு 10:30 மணிக்கு நிகழ்த்தினார். அந்த ஐயா தான் அந்த பையனை கொடுத்து அனுப்பி விட்டு கடைசி வரைக்கும் இட்டு வந்து விட்டான், சென்னை வரைக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளைட் வந்து சென்னைக்கு வந்தது. எக்கம்மா கோயில் போனோம். இந்த புள்ள காலில் அடிபட்டதுனே அங்கே மருந்து கொடுத்தாங்க. அதை கொண்டு போயிட்டு அங்கே தண்ணியில் கலந்து சாப்பிட சொன்னாங்க. சாப்பிட இந்த ஒரு 1 வீக் தான் வீட்டில் இருந்தா. அதுக்காண்டி கால் சரியாக போச்சு. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் காட்டினாலும் கால் சரியாக போச்சு. ஒன்றுமே இல்லை, நல்லா தானே இருக்கா, நல்லா தான் இருக்கு, ஒன்றுமே இல்லைன்னா ஒரு மெடிசன் கூட எழுதி கொடுக்கல. பட்டிட்டு நான் வரேன், என்ன ஃப்ளைட்டில் ஏற்றி விட்டுரு அப்படின்ன உடனே இவர் வந்து ஃப்ளைட்டில் எப்படியும் அந்த அரை மணி நேரம் செக்இன் முடிஞ்சிடும் எல்லாருமே சொல்கிறாங்க. 2:50க்கு செக்இன் முடிஞ்சிருச்சு. 3:30 மணி ஃப்ளைட்டுக்கு இப்போ ஏன் வரீங்க? நாங்கள் கடகடன்னு போயிட்டு 3:20க்குலாம் அங்கே போயிட்டேன், ஃப்ளைட் ஏறிட்டேன். எல்லாருக்கும் வணக்கம். என் நேம் வந்து ஸ்ரீ சுஷ்மிதா. நான் வந்து பொதுவாகவே வந்து முருகர் தான் அதிகமாக கும்பிடுவேன். எனக்கு முருகர் மேலே தான் வந்து பற்று ரொம்ப அதிகம். இப்போ கூட இந்த முருகருக்கு வந்து 48 நாள் வந்து விரதம் இருந்தேன். எனக்கு இங்க வரணும்லாம் ஐடியா இல்லை. சடனா வந்து வீட்டுல சொன்னாங்க இந்த மாதிரி நாங்க போறோம், இந்த மாதிரி பாப்பா வரா, நீயும் வா அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு நாங்க வந்தோம். வந்துட்டு நைட்டு கிளம்பணும். நைட்டு கிளம்பி காலைல இங்க வரும்போது நாங்க திருச்சி வண்டி ஏறணும். திருச்சி வண்டி ஏறி பழனிக்கு ஃபர்ஸ்ட் போயிட்டு அதுக்கப்புறம் நாங்க வந்து கனகப்பட்டி ஐயா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்தோம். ஆனா வந்து நான் மதுரை வண்டி ஏறின்னு தான் நாங்க பழனிக்கு அந்த மாதிரி போயிருப்போம். நாங்க திருச்சி வண்டி ஏறினதுனால இங்கே காலைல 6 மணிக்கெல்லாம் வந்து நிறுத்திட்டாங்க. இங்க நிறுத்தினோடனே சரி கனகப்பட்டி ஐயா தான் ஃபர்ஸ்ட் பாக்குற மாதிரி வந்துருச்சுன்னு சரி நாங்க இங்க வந்துட்டோம். நான் முருகர் தான் நினைச்சு வந்தேன். ஃபர்ஸ்ட் பழனி போயிட்டு அதுக்கப்புறம் இங்க வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் எதிர்பார்க்கவே இல்லை. அன்எக்ஸ்பெக்டடா வந்து இங்க கனகப்பட்டி ஐயாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் மத்தியானத்துக்கு மேலதான் நாங்க இப்போ பழனிக்கு முருகர் பார்க்கவே போனோம். எனக்கு வந்து சர்ப்ரைஸா தான் இருந்துச்சு. எல்லாரும் சொன்னாங்க கனகப்பட்டி ஐயா பார்க்கணும், அவரை விட முருகரை விட இவர் வந்து ரொம்ப சக்தி, இவர் வந்து நீ பாரு உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் வேண்டுதல் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் வரேன், நான் வேண்டுதல் வச்சிருக்கேன். இதுவே ஒரு அதிர்ச்சி தான். சரி வேண்டி நான் ஸ்டடீஸ்லாம் எனக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கனகப்பட்டி ஐயா வந்து நாங்கள் வந்து அவரோட ஜீவ சமாதி வந்து பார்க்கலான்னு போனோம். பார்க்கலான்னு போகும்போது அங்கே போனோடனே அந்த ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த பூவோட ஸ்மெல்லு, அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி பிளசண்டா ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அங்கே கொஞ்ச நேரம் உட்காரணும் அப்படின்னு தோணுச்சு. நாங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியாக வந்து வேண்டிட்டு அதுவே வந்து நமக்கு எந்த ஒரு சிந்தனையும் வரல. நம்ம வந்து உலகத்தை பற்றி அடுத்தது நிறைய வேலை இருக்கும், நம்ம அதை பற்றி யோசிச்சுட்டு இந்த மாதிரிலாம் வரணுமா அப்படின்னு தோணும். வந்து உட்காரி நமக்கே டைம் இல்லை, நம்ம ஓடிக்கிட்டே இருக்குன்னு தோணும். ஆனால் அந்த மாதிரி தோணாம இன்னும் கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா உட்காரலாமே, உட்காந்துட்டு போகலாமே, இன்னைக்கு ஃபுல்லாகவே இருக்கலாமே, அந்த மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு. நீங்களும் வந்து பாருங்க, உங்களுக்கும் ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக அமைதியா கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்படி இல்லாம நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்கோம், அந்த மாதிரி ஒரு ஃபீல் அமைதியா இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். எல்லாரும் வந்து
நீங்க கனகப்பட்டி ஐயா வந்து உங்க வீட்டுல ஒருத்தரா நினைச்சு நீங்க பண்ணும்போது வீட்டுல ஒருத்தர் வந்து நமக்கு தீங்கு நினைக்க மாட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்க நினைச்சு வேண்டுங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். கனகப்பட்டி ஐயா கோயிலுக்கு நீங்க வந்தீங்கன்னா விரிய மரம்னு ஒரு மரம் இருக்கு. அங்க வந்து அவர் வந்து அங்கதான் உட்காந்து தானம் பண்றது, யாராளுக்கு அருள் தர்றது, அப்புறம் பேசுறது நிறைய நடக்கும். அதுக்கப்புறம் இங்க வந்து கல்லுலாம் வந்து அடுக்கி வச்சு அதை வந்து அடிச்சு நம்ம வேண்டுதல் நம்ம சொன்னோம்னா அது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து இப்போ வர பிப்ரவரி 27 வந்து இங்க குரு பூஜை நடக்குது. எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க, ரொம்ப சிறப்பா நடக்குது. ரொம்ப எல்லாரும் கண்டிப்பா வாங்க. வணக்கம். என் பேர் ரோஷினி பிரியா. நான் பாண்டிச்சேரியிலேருந்து வரேன். நான் 3rd இயர் MBBS படிக்கிறேன். வியட்நாம் அப்ரோடில் படிக்கிறேன். இங்கே வந்து போன ஜூலை மாதம் வந்தேன், என் லீவ் சம்மர் வெக்கேஷன் அப்போ வந்தேன். வருஷத்துக்கு 2 டைம் லீவ் விடுவாங்க. அப்போ வரும்போது நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்தேன். என் வீட்டில் எல்லாருமே முன்னாடியே வந்துருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தா மன அமைதியாக இருக்கும் அப்படின்னாங்க. வந்து பார்த்தேன், இடமே நல்லா இருந்துச்சு. சாமி ஜீவ சமாதி எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் அன்னதானம்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து இங்கே கல் கட்டி தட்டி விட்டு மறுபடியும் அதை கல் கட்டும் போது நம்மளுக்கு வந்து நம்ம வேண்டதான் நடக்கும் அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு. ஆனால் சொன்னபடி எனக்கு வந்து நான் வேண்டினது எல்லாமே வந்து நடந்துச்சு. நான் எல்லா எக்ஸாம்லேயும் நல்லா பண்ணேன். அப்புறம் ஒரு புக்கு நான் இங்கே வாங்கின்னு வந்தேன். வாங்கிட்டு போய் என் பேக்லேயே அங்கே வச்சு எக்ஸாம் எழுதிட்டு வர வரைக்கும் நான் அப்படியே வச்சுருப்பேன். எல்லா எக்ஸாமும் நல்லா மார்க் எடுத்து ஃபுல் மார்க் எடுத்திருக்கேன். எனக்கு இங்கே வந்ததுனால மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இங்கே வந்தால் நல்லது நடக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ வரும்போது நான் அங்கேருந்து ஃப்ளைட் பிடிக்கும் போது சிங்கப்பூர்லேருந்து சென்னை வரணும். சென்னையிலேருந்து பாண்டிக்கு அம்மா கூப்பிட்டுப்பாங்க. சிங்கப்பூர் வரணும் அப்படின்னும் போது அங்கே வியட்நாம்லேயே எனக்கு வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அங்கே வந்து ஃப்ளைட் வந்து என்னால் ஏற முடியலை. அங்கே காலையில் 7 மணிக்கு வந்து என்னோடய வீட்டிலேருந்து நான் ஏர்போர்ட் போகிறதுக்கு 6 மணி நேரம் ஆகும். அங்கே போகும்போது 7 மணிக்கு வர வேண்டிய பஸ் வந்து 10:15 வரைக்கும் லேட் ஆகிடுச்சு. அங்கே போயிட்டு அங்கே அப்படியே ஒரு 30 கிலோமீட்டர் முன்னாடியே வண்டி நிறுத்திட்டாங்க. அவர் வந்து பஸ்ஸு அந்த போலீஸ் மேன்ட்டெல்லாம் மாட்டிட்டாங்க பஸ்ஸு. அப்புறம் நான் போய் போகும்போது நான் அங்கே வண்டியிலேருந்து இறங்கி ஒரு பைக் பிடிச்சி அவர் வந்து கடன்னு எங்கேயோ ஹெவி டிராஃபிக்காக இருந்தாலும் கடன்னு போய் ஏர்போர்ட்டில் போய் நிறுத்திட்டாரு. ஒரு 20 நிமிஷத்துலேயே போயிட்டு 30 கிலோமீட்டர் அவர் போயிட்டாரு. கனகம்பட்டிட்டு நான் வரேன், என்னை ஃப்ளைட்டில் ஏற்றி விட்டுரு அப்படின்ன உடனே இவர் வந்து ஃப்ளைட்டில் எப்படியும் அந்த அரை மணி நேரம் செக்இன் முடிஞ்சிடும் எல்லாருமே சொல்கிறாங்க. 2:50 செக்இன் முடிஞ்சிருச்சு. 3:30 மணி ஃப்ளைட்டுக்கு இப்போ ஏன் வரீங்க? நாங்கள் கடகடன்னு போயிட்டு 3:20 அங்கே போயிட்டேன், ஃப்ளைட் ஏறிட்டேன். அப்போ தான் நல்லபடியாக இட்டுன்னு வந்து விட்டார். கனவுல நான் 3 மணிக்கு தான் விளக்கேற்றுவேன். அந்த நேரத்தில் ஐயா வந்து ஏந்துருமா அப்படின்னு நான் அப்படியே உடனே அந்த 3 மணி 1 நிமிஷம் கூட தவறாது. அந்த 3 மணிலேருந்து விளக்கேற்றுறது 1 நிமிஷம் கூட தவறாது. ஏற்றி விளக்கேற்றிட்டு ஐயாவை பிரபஞ்சத்தை பார்த்து கும்பிட்டு 1/4 மணி நேரம் கும்பிட்டுவேன். கும்பிட்ட பார்த்து இங்கே வந்த பார்த்து அதுக்கு முன்னே எங்களுக்கு தெரியாது. நான் வந்து ஒரு 6 மாதம் ஆகுது. அவரோட புக்கு வாங்கி போனேன். அந்த புக்கு அதை படிச்சுட்டு அந்த 3 மணிலேருந்து 4 மணி 5 மணி வரைக்கும் படிப்பேன். படித்து முடிச்சுட்டு எங்கள் பிள்ளை ஒருத்தர் பெரிய பிள்ளை, எனக்கு 7 பசங்க. எனக்கு 7 பசங்களில் பெரிய பிள்ளை வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. அவருக்கு 2 பசங்க இருக்குது. வேலைலாம் செய்வார், ஆனால் நல்லா வாட்டர் போடுவார். ஒரு 6 மாதமா இங்கே வந்து போனாலும் கொஞ்சம் இந்த இதில் இருந்தார். மறுபடியும் தூக்கி வாட்டர் ரொம்ப உடம்பு ரொம்ப மெலிஞ்சிட்டாரு. ஐயோ பிள்ளை நம்ம பணம் எப்போனாலும் காயாக கொடுத்துடாது. ஆனால் உடம்பு நல்லா பிள்ளைங்கள படிக்கிற பிள்ளைங்க படிக்கணும் கொள்ளணும். அதனால் 2 பொண்ணு தான். என்ன செய்யுதுன்னு தெரியல. ஐயா கிட்ட ரொம்ப டெய்லியும் வேண்டுவேன். அந்த 3 மணிக்கு ஏந்து விளக்கேற்றிட்டு என் பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு வேண்டுவேன். எனக்கு அதான் அவருக்கு நான் கொடுக்குற நன்றியும், நான் சொல்கிற நன்றியும், அவர் எனக்கு கொடுக்குற தெய்வமும். என்னமோ அந்த அளவுக்கு நிம்மதியாக எங்களை வச்சுக்கிறார். இன்னும் ஒரு 2 வேண்டு இருக்குது. எங்கள் கடைசி பிள்ளைக்கு கல்யாணம் நல்ல பொண்ணை பார்த்து முடிக்கணும். அவர் நாங்கள் வீடு எடுத்துட்டு எவ்வளோ நாள் ஆயிடுச்சு, ஒரு 40-50 வருஷம் ஆயிடுச்சு வாடகை வீட்டிலே இருக்கிறோம். அது வீடு வாங்கி கொடுக்கணும். அது 2 தான் முக்கியம். மாதிரி சொத்து சோகம் வீடு வாசலாம் அப்புறம் அவர் பார்த்து கொடுக்குறது. இந்த உட்காரத்துக்கு வீடு இன்னைக்கு 16,000 வாடகை கொடுக்குறோம். எங்களால் முடியல. என் பிள்ளை சின்ன பிள்ளை ரொம்ப தைக்கிற கல்யாணமே முடியல. எப்போ எந்த பொண்ணை பார்த்து கொடுப்பாரு, என்ன செய்வார் நான் அவர் போட்டா வச்சு நீ தான் பொண்ணு பார்த்து முடிக்கணும். எனக்கு தெரியாதுன்னு சொல்லிங்கிறேன். இந்த பிள்ளை வந்து குடிச்சின்னு இருந்தார்ல, அவர் குடிச்சு முடியாதுன்னு நினச்சிட்டேன். நான் தான் சித்திர, நான் தான் கணக்கு ஐயா, நான் தான் எல்லாம் சொல்லுவார். அப்பா இதுமாதிரி செய்யாத பாரு, ஆசை இல்லை, கண்ணு இல்லை, ரொம்ப கெஞ்சுவேன். நான்
எப்படியும் 27ஆம் தேதி இந்நேரம் ஏதோ எந்த எந்த ரூபத்தில் வந்தாலும் எனக்கு தெரியாது. அதுலேருந்து இது வரைக்கும் குடிக்காத கிடையாது. ஐயா என் பிள்ளை குடிக்காதுன்னு நான் உங்கள்கிட்ட வரேன், வந்து ஒன்று பார்க்கணும், ஒரு தட்டை வந்து பார்த்தேன், மறுபடியும் பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்தேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவர் 1000 கூட்டுறாருன்னா கொடுத்தாரு, கொண்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்து அவ்வளோதான். லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் பாப்பா வரல, பாப்பா நாங்கள் வந்துட்டோம்னா என்ன பண்ணோம், ஃப்ளைட்லேருந்து வரணும் ஃபுல்லாக வந்துட்டு ஃப்ளைட்டு ஏறிட்டோமா எல்லாம் இன்டிகிரேஷன் எல்லாம் முடிஞ்சிச்சோமான்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டும் ஏறிட்டா. ஏறினோட என்ன ஆச்சுன்னா நம்ம லக்கேஜ் மேலே வைக்கும்போது அந்த ஹேண்ட் லக்கேஜ் இருக்குங்களே அது வைக்கும்போது இன்னொருத்தவங்க உட்காந்துருங்க அவங்க கால் ஸ்லிப் ஆகி ஊந்தோடனே என்ன ஆயிடுச்சு, இந்த முட்டி வந்து நவுந்துருச்சு. நவுந்த உடனே நடக்க முடியல. உடனே அந்த ஃப்ளைட்காரங்க நம்பிட்டாங்க, இந்த மாதிரி இது இன்சூரன்ஸ் நீங்கள் ஏறக்கூடாது, ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணக்கூடாது, அப்படி இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்டுட்டு அது 2 நாள் சென்று தான் மறுபடியும் அந்த ஃப்ளைட்டு மறுபடியும் அந்த டிக்கெட்டை போட்டு கொடுப்பாங்க. அந்த டிக்கெட் 2 நாள் வரைக்கும் அந்த பிள்ளை எங்கே இருக்குமோன்னு அவங்க பயந்துட்டு நம்ம அப்பாட்ட நாங்கள் கேட்டுட்டு இருந்தோம். இதுமாதிரி பிள்ளை நல்லபடியாக வந்தாக்கா அவங்க சந்தத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு அப்போ தான் அவளை ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டு வந்தேன். அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்துட்டோம். அப்புறம் அந்த மறுபடியும் இன்னொரு ஃப்ளைட்டை புக்கிங் போட்டு மறுநாள் காலையில் அதே டைமுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அந்த அற்புதத்தை அந்த நேரத்துக்கு அந்த இன்னொரு ஃப்ளைட்டை புக் பண்ணி வர வச்சதுக்கு நாங்கள் அனைத்து பேரும் அவங்க ஆயா முதல்களும் அனைத்து பேரும், ஏன்னா பொம்பளை பிள்ளை எனக்கு தனியாக நம்ம விட்டுட்டோம்னா 2 நாள் சென்று தான் வந்தாகணும். அந்த அற்புதத்தை நிகழ்த்தினது கனகப்பட்டி சாமி ஐயா மட்டும்தான். அந்த நைட்டு 10:30 மணிக்கு நிகழ்த்தினார். 2:30 மணி ஃப்ளைட். அப்புறம் மறுபடியும் இது 4:30 மணிக்கு இது இறக்கி விட்டாங்க. நைட் 2:30 மணி ஃப்ளைட்டை பிடிச்சி மறுநாள் மதியம் வந்தாங்க. வராதுன்ட்டாங்க ஐயா பார்த்து அந்த பணம் மறுபடியும் அந்த பணம் வந்து புக்கிங் போட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்துட்டாங்க. அதுலேயே எனக்கு அப்போ வந்து தனியாக என்னால் அந்த கால் முடியாமல் என்னால் போயிருக்க முடியாது வீட்டுக்கு. ஒரு பையன்தான் வந்து என்னோட ஜூனியர் பையன், அவன் தான் வந்து ஹெல்ப் பண்ணான். கடவுளாக பார்த்து எனக்கு அவன் இல்லைன்னா என்னால் அங்கே ஃப்ளைட்டு எல்லாமே அவனை தான் பார்த்து கொடுத்தாரு. ஆனா அது வந்து முட்டையை நோந்துருச்சுன்னு சொல்லி கேட்டிருக்கா மோர்ல. ஆனா அந்த நேரத்தில் அவர் வெளியே இருந்திருக்கு. அதை நோத்தி விட்டு வெளியே இருந்திருக்கு. வெளியே வந்து தாங்கிட்டு இறக்க முடியல, அவங்க இறக்கி விட்டாங்க. சரி நம்ம அம்மா அப்பா பார்த்தாவணுமே, சின்ன பிள்ளை எல்லாம் 18 வயசு தான் ஆகுது, என்ன பிள்ளை நிறந்துட்டான். நம்ம போகணுமே, அம்மாலாம் திருச்சிக்கு வந்துருவாங்களே, திருச்சி ஏர்போர்ட் தான் அது இறங்கும், அது வந்துருவாங்களே அந்த பயம் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் சொல்லி இன்னொரு ஃப்ளைட்டை பிடிச்சி அந்த ஐயா தான் அந்த பையனை கொடுத்து அனுப்பி விட்டு கடைசி வரைக்கும் இட்டு வந்து விட்டான், சென்னை வரைக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளைட் வந்து சென்னைக்கு வந்தது. பாண்டிச்சேரி தானே, பாண்டிச்சேரி சென்னை கிட்ட தானே. இது ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த கோயிலுக்கு வரும்போது எனக்கு எல்லாமே அமைதியாக இருந்துச்சு. இந்த கோயில் ஃபுல்லாகவே மற்ற கோயில் மாரி இல்லாமல் இது வந்து ஒரு மாதிரி சாந்தமாக எல்லாருமே வந்து ஒரு மாதிரி பக்தியாக கும்பிட்ற மாரி இருந்துச்சு. அப்புறம் ஐயா ஃபோட்டோ போட்டு நிறையா தத்துவம்லாம் வந்து எழுதி வச்சுருப்பாங்க. அன்னதானம்லாம் இது வந்து ஒரு மருந்து மாரி இருக்குது, இங்கே வீணாக்காதீங்க, அப்புறம் எல்லாமே என்கிட்ட கொட்டிட்டு போயிடுங்க, வெளியில கத்தாதீங்க, அந்த மாதிரிலாம் நிறைய போர்ட்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. இது மற்ற இதோட இங்க வந்து நம்ம மனநிம்மதியாக நம்ம எப்படி ஒழுக்கமா எப்படி நம்ம ப்ரே பண்ணிட்டு நம்ம என்ன வேணுமோ அதை நம்ம கேட்டுட்டு நம்ம வாழ்க்கைக்கு என்ன முக்கியமோ அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வந்து நம்ம சொல்றாரு. அது எனக்கு வந்து ஒரு மாதிரி எனக்கு பரவாயில்லையே அப்படி இருந்துச்சு. அப்புறம் நானும் வந்து நிறைய வேணும், இந்த மாதிரி நான் வந்து படிப்புல வந்து நல்லா பண்ணணும், எல்லாமே நான் வந்து ஒரு மாதிரி போல்டாக இருக்கணும், எதுவுமே எனக்கு அடிப்படக்கூடாது, அங்கே போயிட்டு நானே எல்லாமே அந்த தெம்பாக பார்த்துக்கணும் அப்படின்னு நிறையா நான் வேண்டினே இருந்தேன். அதெல்லாம் அவர் வந்து கண்டிப்பாக வந்து நடத்தி கொடுத்தாரு. நான் முன்னாடி பார்த்த வரைக்கும் இந்த கோயிலில் வரவங்க அனைத்து பேருமே வந்து முன்னாடியோட இப்போ ரொம்பவே நல்லா இருக்காங்க. இங்கே வந்து அடிக்கடி பார்க்கறது வந்து ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். இப்போ யாரெல்லாம் இங்கே கோயிலுக்கே வரல அப்படின்னா அவங்க வந்து இங்கே வந்து தாராளமாக பார்த்துட்டு போகலாம். ஏன்னா இங்கே வந்து ஐயாவோட வீடு இருக்கு, அவரோட காரு எல்லாமே வந்து ப்ரூஃபுக்காக எல்லாமே இருக்கு. அவரோட எல்லாமே இங்கே தான் இதே இடத்துல வந்து முடிஞ்சிருக்கு. அப்போ இதுவே வந்து ஒரு நல்ல ஒரு வைப் தான். இங்கே வந்து வரவங்களுக்கு வந்து அவங்க வேணுனது கண்டிப்பாக அப்படியே நடக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எக்கம்மா கோயில் போனோம். இந்த புள்ள கால் அடிபட்டதுனே அங்கே மருந்து கொடுத்தாங்க. அதை கொண்டு போயிட்டு அங்கே தண்ணியில் கலந்து சாப்பிட சொன்னாங்க. சாப்பிட இந்த ஒரு 1 வீக் தான் வீட்டில் இருந்தா. அதுங்காட்டி கால் சரியாக போச்சு. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் காட்டினாலும் கால் சரியாக போச்சு. ஒன்றுமே இல்லை, நல்லா தானே இருக்கா, நல்லா தான் இருக்கு, ஒன்றுமே இல்லைன்னா ஒரு மெடிசன் கூட எழுதி கொடுக்கல. அப்பாவோடைய துணூறு போட்டு நாங்கள் இட்டுன்னு வந்தோம். அப்போக்கப்புறம் இங்கே ஜக்கம்மா கோயில் என்ன பண்ணாங்க, ஐயாவுடைய இந்த உடம்புல இது பண்ணுவாங்க சந்தன காப்பு, அந்த மருந்து கொடுத்தாங்க. அதை வந்து தண்ணியில் கலந்து விபூதி போட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் பூஜை பண்ணிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு அங்கே போயிட்டு அந்த நாட்டில் சாப்பிட்டு இருந்தான். செம்மையா கால் நல்லா ஆயிடுச்சு, எந்த விஷயமும் இல்லை. அவள் நினைச்சதெல்லாம் டக்குன்னு ஜெயிச்சா.
ஏன்னா பிள்ளைங்க வந்து இவட்ட எல்லாத்தையும் கேட்டப்போ இவளுக்கு எந்த உதவியும் பண்ண மாட்டாங்க. ஆனா இவளே எல்லாமே சாதிச்சா. நல்ல மார்க் எடுத்து, நல்லா படிச்சா, நல்லா சாப்பிட்டா, நல்லா இருந்தான். வரும்போதும் பாருங்களா, அவன் சொன்னா நம்ம வந்த உடனே நம்ம அப்பா கனகப்பட்டிக்கு போயிட்டு வந்துருவோமான்னா, ஏமா அப்பதான் போயிட்டு வந்தோம், அப்பா போய் என்ன கனகப்பட்டி கூட்டு போவோமா, என்ன ஒரு டூர் கூட்டு போமா அப்படின்னா, இல்லம்மா எதுவாக இருந்தாலும் நம்ம கனகப்பட்டி போயிட்டு டூர் போகலாமா. ஆனா அந்த ட்ரெஸ், அந்த லீவுக்கு ட்ரெஸ் என்ன பண்ற, அந்த ட்ரெஸ் ஏதாவது ஊர் சுத்தினா ஒரு நல்லா இருக்கும்னு அவன் நினைச்சிட்டு வரான். நாம என்ன நினைக்கிறோம், நம்ம அப்பா கிட்ட வந்துடலாம், நீ இந்த அளவுக்கு இருக்கிற அதெல்லாம் பண்ணும். அவன் நினைச்சா வானா வேணா முதல் நைட் வரை சொல்லிட்டே இருந்தான். போன உடனே எங்கள் ஃப்ளைட் எல்லாமே வந்து டிலே ஆயிடுச்சு. ஏன்னா அந்த டிரான்ஸ்போர்ட் வந்து டிலே ஆயிடுச்சு. ஃப்ளைட்டு போக முடியாமல் 2 மணிக்கெலாம் போக வேண்டியது 2:30 வரைக்கும் வெளியிலே நிற்கிறான். அப்போ அங்கே 3:30 மணிக்கு ஃப்ளைட்னா 1 hour பிஃபோராவது நம்ம ஃப்ளைட் உள்ள நிற்கணும். அந்த அந்த மொமெண்ட்ல வேண்டாம், ஐயா என்னை எப்படியாவது என்று போய் சேர்த்துருங்க, உங்களுக்கு வந்த உடனே நான் வரேன்னு. அதான் வர வச்சிட்டேன். பயணிக்கு நேரம் போக வேண்டியது. நாங்கள் அங்கேருந்து வரும்போது, திருச்சின்னு வரும்போது இங்கே கனகப்பட்டி சொன்ன உடனே காலையில் இங்கே இறங்கிட்டு வந்து பார்த்துட்டோம். இப்போ ஜக்கம்மா கோயில் போக போகிறோம். எல்லாருமே நம்பிக்கையோடு வாங்க, நம்பிக்கை எல்லாமே நடக்கும், எல்லாமே நடக்குது. சின்ன பொண்ணே நடக்கும்போது நம்ம பெரியவங்க நமக்கு எவ்வளோ எனக்கும் நம்ம நினைச்சது எல்லாமே நடக்கும். எனக்கும் வந்து உடம்பு முடியாம ஒரு 3 வாரம் எனக்கு வந்து உடம்பு முடியாம இருந்துச்சு. எல்லாருமே வந்து நீ ரெஸ்ட் எடு, கிளாஸ்க்கு வராது, அப்போ ஃபுல்லாவே அட்டன் பண்ண முடியாது அப்படின்னாங்க. நானும் வந்து அதுக்கெல்லாம் வந்து பயந்தேன் தான். ஆனால் வந்து நான் கிளாஸ் போகாமலாம் இல்லை. இந்த கனகப்பட்டி மூலமா நான் வந்து கிளாஸ் போய் அந்த உடம்பு வலி சரியா போய் இப்போ நான் எக்ஸாம் எழுதி இங்கே நான் வந்திருக்கேன், நல்லா பண்ணி வந்திருக்கேன்னா அது அவர் அருளால தான் நான் பண்ணியிருக்கேன். ஓம் கனகப்பட்டி சச்சினானந்த சர்க்குரு சுவாமிகள் பயணசுவாமிகள் நமக. ஓம் கனகப்பட்டி சச்சினானந்த சர்க்குரு பயணசுவாமிகள் நமக. ஓம் கனகப்பட்டி சச்சினானந்த சர்க்குரு பயணசுவாமிகள் நமக. வரும் February 25 அப்போ பூஜை நடக்குது. எல்லாருமே வந்து இங்க வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். குரு பூஜை நடக்குது, இங்க வரணும்னு நான் வேண்டிக்கிறேன்.